லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு என் டைப்போங்கிற டாப்பிக்ங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 பாயிண்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தாச்சு. ஸோ ஒரு டைப்போங்களுடைய along the axis லைனு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கும்போது என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஈக்குவல் டு 1/4πε0 2p/r³ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். இது எங்கே பார்த்தோம் நமக்கு along the axis லைனு பார்க்கும்போது இது அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே வந்து ஒரு டைப்போங்களுடைய along the ஈக்குவேட்டோரியல் லைனு பார்க்கும்போது எக்ஸாக்டாக 90 டிகிரிங்க பார்க்கும்போது ஈக்குவேட்டோரியல் லைனுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். அங்கே என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஈக்குவல் டு 1/4πε0 p/r³ கிடச்சிச்சு. அப்போ நமக்கு என்னது ஒரு ஆக்சிஸ் லைனு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டோரியல் லைனை விட 2 டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டாபிக் பார்த்து முடிச்சிட்டோம். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 என்னன்னு கேட்டிங்கன்னா டார்க் ஃபீல்டுங்க. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்ன மீனிங் எல்லா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் சேம் மேக்னிடியூடுங்க சேம் டைரக்ஷனுக்கு போனால் அது நம்ம என்னென்னு சொல்லுவாங்க யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போல் கொண்டு போய் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக் டைப்போல் ப்ளேஸ் பண்ணால் அங்கே நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இந்த டார்க்குங்கிற வீடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு 11th பார்த்தாச்சு. அதாவது டபுள் ஃபோர்ஸ் கப்புள் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதுக்கு பேர் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் அப்படின்னாவே நமக்கு டபுள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். இப்போது இந்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்க கொண்டு போய் ஒரு எலக்ட்ரிக் டைப்போங்க ப்ளேஸ் பண்ணும்போது அங்கே டார்க் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது லெட் அஸ் கன்சிடர் தி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்படிங்கிற ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குங்க கொண்டு போய் ஒரு டைப்போங்க ப்ளேஸ் பண்ணுறேன். டைப்போங் அப்படின்னு சொன்னாவே இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் -q அண்டு +q 2 சார்ஜஸ் இருக்கும். -q இருக்குது +q இருக்குது. ஓகே, இப்போ இந்த -qங்கையும் +qக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டைப்போட டிஸ்டன்ஸ் 2a அப்படின்னு சொல்லுவோம். மிட் பாயிண்ட் O அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க, எங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம் ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குங்க கொண்டு போய் சார்ஜை ப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு படித்தோம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷனும் படிச்சாச்சு. ஸோ when the charge placed at electric field it experience a force, right? ஓகே, இப்போது நம்ம எவ்வளோ சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாமா? என்னது +q சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஈஸ் ஈக்குவல் டு F/Qன்னு கிடைக்கும். அப்போ இது வந்து F வேணும்னா நமக்கு ஃபார்முலா எப்படி வரும் Q × E அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் Q × E. ஓகே, இந்த Q × E அப்படிங்கிறது எந்த டைரக்ஷனுக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா along the யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எதுவோ அதே டைரக்ஷனுக்கு நமக்கு பாஸ் ஆகுது. ஏன்னா ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா எப்போவுமே ஃபீல்டு வந்து ப்ளஸ் வந்து எங்கே போகும் மைனஸுக்கு போகும். அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகணும்னு கேட்டிங்கன்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் என்ன செய்யும் ரெபிள் பண்ணும். அப்போ ரெபிள் பண்ணால் இதுதான் அதோட டைரக்ஷன். ஸோ இங்கே -q இருக்குன்னா என்ன மீனிங் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுங்கிறது ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ், ரைட்டா? அப்போது இங்கே மைனஸு அப்போ இங்கே ப்ளஸ்ஸு அப்போ அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ ஏழு மார்க் இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதை என்ன வச்சுக்கோங்க. அதே மாதிரி -q அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சார்ஜ் தான். அப்போது ஒரு -q அப்படிங்கிற சார்ஜையும் கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணால் அங்கேயும் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா? அப்போ ஃபோர்ஸ் F வேணும்னா ஃபார்ம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -q × E அப்படின்னு சொல்லி கிடைக்கும். -q × E. பட் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு எப்படி இருக்குது ஆப்போசிட் இருக்குது. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் என்ன ரீசன் ஒன்றுங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னால் +q இங்கே என்ன இருக்கும் -q. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸு அப்போ அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ ஏழு மார்க் இப்படி தான் கிடைக்கும். அப்போது இங்கே இடத்துல நமக்கு டபுள் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. எந்த இடத்துல A அங்கிற பாயிண்ட்டில் -QE அப்படிங்கிற ஃபோர்ஸும் B அப்படிங்கிற பாயிண்ட்டில் +QE அப்படிங்கிற ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. பட் இந்த ரெண்டு ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் இருக்குது. அப்போ இந்த பிங்க கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன செய்யுது எனக்கு டைப்போல் இப்படி ரொட்டேட் பண்ணுமா? ஓகே, இது என்ன செய்யும் இது இப்படி இந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுமா? அப்போ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ரொட்டேட் ஆகும்போது இந்த டைப்போல் அப்படியே கொஞ்சம் அலைன் ஆக ஆரம்பிக்கும். எந்த டைரக்ஷன் அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை வந்து இந்த டைப்போல் இப்படி செட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டார்க் இந்த டபுள் ஃபோர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவீங்க டார்க்னு சொல்லுவோம். அந்த டார்க்குடைய குவான்டிட்டி என்ன அப்படின்னு மட்டும் இப்போ கண்டுபிடிச்சா போதும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் an electric dipole of dipole moment P அப்படிங்கிற டைப்
in the point the same direction. So uniform electric field னு சொன்னாவே எல்லாமே ஈக்குவலாகவும் எனக்கு சேம் டைரக்ஷனுக்கு போனால் தான் அது நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. The charge press Q will experience a force QE in the directions of electric field, முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி மைனஸ் Q experiences force minus QE in opposite to the field, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபீல்டுடைய ஆப்போசிட் டைரக்ஷனை நமக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஓகே, சின்ஸ் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கனால டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த டைபோல் இஸ் 0. ஏன்னா இது -10 அப்படின்னு இருந்தால் இது எப்படி இருக்கும், +10 இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ்னு மீனிங் டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனாக 0 ஆகிடும். ஸோ தோஸ் டூ ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எ டிஃப்ரெண்ட் பாயிண்ட். ஆனால் இது ரெண்டுமே, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பாருங்கள் எனக்கு சேம் பாயிண்ட்டில் ஆக்ட் ஆக கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டில். ஒன்று ஏ அங்கே பாயிண்ட் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று என்னது பி அப்படிங்கிற பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுனால அது ரெண்டுமே என்னது ஒரு டார்க்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். those two force acting in a different points, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகினாங்க will constitute in a couple, ஒரு கப்புன்னு மீனிங் என்னது டபுள் ஃபோர்ஸ். அண்ட் டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் ஆஸ் ஒன் இந்த ஃபிகர் படத்தில் இருக்க மாதிரி ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இந்த டார்க் எனக்கு என்ன செய்யுதுன்னு பாருங்கள், ரொட்டேட் த டைபோல், அந்த டைபோலை வந்து நமக்கு ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ரொட்டேட் பண்ண என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைபோலை வந்து சேம் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு ஃபார்முலா நம்ம கவனத்தில் படித்தாச்சு. ஃபோர்ஸ் இன்ட்டு என்னது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் டார்க்குடைய ஃபார்முலா. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த இடத்துல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, -QE அப்படிங்க. ஓகே, இப்போ -Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது, இன்ட்டு என்னது அதோடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் OA, இங்கேருந்து இதோடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் OA. அடுத்தது +Q அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது, அதோடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் OB, ரைட். ஸோ டார்க்குடைய ஃபார்முலா என்னது, ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், இது ரெண்டுமே இதுங்க நமக்கு என்னது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னது ரைட் ஹேண்ட் ரூல் படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீட்டா எனக்கு இங்கே இருக்குது. ஸோ தீட்டா இங்கே இருக்கா, அப்போ சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டோட ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபோட்டன்ஸா. ஆப்போசிட் சைடு தான் நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கலாமா, அப்போ NB டிவைடட் பை எது ஹைபோட்டன்ஸு 2A அப்படின்னு போடுவீங்களா. ஓகே, NB டிவைடட் பை 2A. அப்போ NB தான் நமக்கு வேணும். எது NB, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும்னு சொன்னால் 2A இன்ட்டு என்னது சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்குமா, 2A இன்ட்டு என்னது சைன் தீட்டா. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ -QE +Qன்னு ரெண்டு இருக்குது, மேக்னிடியூட் ரெண்டுமே ஈக்குவல், அதனால் QE இன்ட்டு 2E சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, இதுங்க இந்த 2Aவையும் Qவையும் நம்ம என்னென்ன மாற்றிக்கலாம், டைபோல் மூமெண்ட் Pன்னு மாற்றிக்கிங்க. அப்போ P = 2QE இன்ட்டு ஏன்னு போட்டிங்கன்னா ரிட்டர்னஸ் என்னது டவ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, PE என்னது சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி ஃபார்முலா கிடைக்கும். PE சைன் தீட்டா. எதுங்க நான் Pன்னு எடுத்துட்டேன், இந்த Qவையும் 2Aவையும் நான் என்னென்ன எடுத்தாச்சு, Pன்னு எடுத்தாச்சு. அப்போ PE இன்ட்டு சைன் தீட்டான்னு கிடைக்கும். அதை வெக்டர் நோட்டேஷன் நோட் பண்ணால் இது சைன் தீட்டா, அதனால் கிராஸ் ப்ராடக்ட் போடுவீங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் என்னது டவ் இஸ் ஈக்குவல் டு P வெக்டர் கிராஸ் Q வெக்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போது மேக்ஸிமம் இப்போ ஃபார்முலா மட்டும் என்ன வச்சுக்கோங்க, டவ் இஸ் ஈக்குவல் டு என்னது PE என்னது சைன் தீட்டா. எனக்கு மேக்ஸிமம் டார்க் கிடைக்கணும்னு சொன்னால் தீட்டா இந்த இடத்துல என்னது 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணாமா, 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் 90 × 90 sin 90 டிகிரி என்னது ஆன்சர் 1. அப்போ இந்த இடத்துல PEன்னு கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் டார்க் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 90 டிகிரி செட் பண்ணணும். அதே வந்து 0 டிகிரி ரொட்டேட் த டைபோல் அலைன் வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அலைன்மெண்ட் ஆகிடுச்சுன்னா தீட்டா ஈக்குவல் எத்தனை டிகிரி சொல்லுவீங்க, 0 டிகிரின்னு சொல்லுவீங்க. அப்போ sin 0வோட ஆன்சர் என்னது 0. அப்போ பிகம் டோட்டல் டார்க் என்ன ஆகிடும், 0ன்னு கிடைக்கும். ஸோ மீனிங் புரியுதா. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இல்லாமல் ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுருந்தா அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த டைபோல் நம்ம இந்த இடத்துல 0ன்னு சொன்னோமா, இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஆஃப் த டைபோல் வந்து நமக்கு என்னது 0ன்னு சொன்னீங்க. பட் ஆனால் எந்த இடத்துலையும் எனக்கு நான் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா எனக்கு 0 ஆகாது. அடிஷ்னலாக நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து அதில் நமக்கு அடிஷ்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஷின். இது ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் அந்த இடத்துல சேம் அதே மாதிரி டார்க்கும் கிடைக்கும்.
கேட்டிங்கன்னா ஒரு சாம்பிள் ஆஃப் HCl கேஸ் எடுத்தாச்சு, அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்க கொண்டு போய் வச்சுட்டோம். டைப்பு மூமெண்ட்டு கொடுத்துட்டான். ஸோ மேக்ஸிமம் டார்க்கு கேட்குறான். மேக்ஸிமம் டார்க்குன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த இடத்துல தீட்டா நம்ம எத்தனை டிகிரி எடுத்துக்கணும்? 90 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ ஃபார்முலா PE sin 90 டிகிரி. ஸோ P வந்து அவன் கொடுத்துட்டான் 3.4 × 10⁻13. எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துட்டான். sin 90 டிகிரியோட ஆன்சர் ஒன்று. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்னது 10.2 × 10⁻26. யூனிட் நியூட்டன் மீட்டர். யூனிட் எப்படி சார் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டார்க்குடைய ஃபார்முலா வந்து என்னது ஃபோர்ஸோட யூஎஸ்ஐ யூனிட் என்னது நியூட்டன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது மீட்டர். அப்போ யூனிட் என்ன வரும்? நியூட்டன் மீட்டர். டார்க்குடைய யூனிட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த டாப்பிக்கோட உனக்கு வீக்லி டெஸ்ட் போர்ஷன் சொல்லியிருக்கேன். என்னென்ன கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அப்படியே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 30 பேஜஸ் தான். ஆனால் நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கொஷின் அதிகமாக கிடையாது. இன்ட்ரோடக்ஷனுக்கு 1 மார்க் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 2 மார்க் படிச்சுக்கோங்க. குவான்டிசேஷன், எலக்ட்ரிக் சார்ஜு, கன்சர்வேஷனும் இதெல்லாம் 2 மார்க் படிச்சுக்கோங்க. கூலம்ஸ்லாவும் ஒரு 2 மார்க் படிச்சுட்டு அதோட இம்பார்ட்டன்ட் அசப்ஷன் பார்த்துக்கோங்க. அது 3 மார்க் கொஷின் கேட்கலாம். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய அசப்ஷனும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், இது ஒரு 3 மார்க் கொஷின் இருக்குது. ஆக்சில் ஈக்குவட்டோரியம் ரெண்டுமே 5 கொஷின். இப்போ லாஸ்ட்டாக சொன்ன இந்த டார்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மார்க் கொஷின் கேட்பேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வீக் டெஸ்ட்டு நாங்கள் தரவை படிங்க.